ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் 7th சாப்டர் பார்ட் 2 anatomy of frog. The body cavity of frog have different organ systems such as digestive, circulatory, respiratory, nervous, excretory and reproductive system with well developed structures and functions. ஃப்ராகோட பாடி கேவிட்டியில் இந்த சிஸ்டம் எல்லாமே இருக்குது. டைஜஸ்டிவ், சர்க்குலேட்டரி, ரெஸ்பிரேட்டரி, நர்வஸ், எக்ஸ்கிரேட்டரி, reproductive இந்த சிஸ்டம் எல்லாமே இருக்குது. தி டைஜஸ்டிவ் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் எ alimentary canal அண்ட் digestive glands. டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் alimentary canalum digestive glandum இருக்குது. தி alimentary canal is short because of frog or carnivorous and hence the length of intestine is reduced. alimentary canal வந்து ஷார்ட்டாக இருக்கும், ஏன்னா ஃப்ராக் வந்து கார்னிவோரஸ். alimentary canal வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஃப்ராகோட லென்த் ஆஃப் த இன்டெஸ்டைன் வந்து சின்னதாக இருக்கும். The mouth opens into the buccal cavity that leads to the esophagus through pharynx. Esophagus is a short tube that opens into the stomach, which in turn continues as the intestine, rectum and finally opened outside by the colica. மவுத் வந்து பக்கல் கேவிட்டியில் ஓப்பன் ஆகும். பக்கல் கேவிட்டினா வாயோட உள்பகுதியில் ஓப்பன் ஆகும். தென் யூசோபேகஸ் போகும். த்ரோ பேரிங்ஸ் மூலியமாக யூசோபேகஸில் ஓப்பன் ஆகும். தென் ஸ்டொமக்கு, இன்டெஸ்டைன், ரெக்டம், ஃபைனலி கொலிக்காவில் போய் முடியும். கொலிக்கானா கழிவு வெளியேற்றக்கூடிய அந்த லாஸ்ட் பகுதி பேர் தான் கொலிக்கா. தென் லிவர் செக்ரேட் பைல் தட் இஸ் ஸ்டோர்டு இன் தி கால் பிளாடர். லிவர் வந்து பைலை செக்ரேட் பண்ணுது, அது கால் பிளாடரில் போய் ஸ்டோர் ஆகுது. pancreas, a digestive gland produce pancreatic juice containing digestive system. digestive system வந்து pancreatic juice ப்ரொடியூஸ் பண்ணுது, அதில் வந்து டைஜஸ்டிவ் என்சைமும் இருக்கும். ஃபுட் இஸ் கேப்சர்டு பை தி பைலோப்டு டங். ஃப்ராக் வந்து அதோட நாக்கால் தான் ஃபுட்டை வந்து கேப்சர் பண்ணுது. டைஜஷன் ஆஃப் ஃபுட் டேக் பிளேஸ் பை தி ஆக்ஷன் ஆஃப் HCl அண்ட் கேஸ்ட்ரிக் ஜூசஸ் செக்ரேட்டட் ஃப்ரம் தி வால் ஆஃப் தி ஸ்டொமக். டைஜஷன் வந்து HCLும் கேஸ்ட்ரிக் ஜூஸும் ஸ்டொமக்கில் இருக்குதுல்ல, அதனால நடக்குது. பார்ஷியலி டைஜஸ்டட் ஃபுட் கால்டு சைம் இஸ் பாஸ்டு ஃப்ரம் ஸ்டொமக் டு தி ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்மால் இன்டெஸ்டைன், தி டியோடினம். பார்ஷியலி டைஜஸ்ட் ஆன ஃபுட்டு வந்து ஸ்டொமக்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும், டியோடினத்துக்கு போகும். டியோடினங்கிறது வந்து ஃபஸ்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனில் ஃபஸ்ட் பார்ட்டாக இருக்கிற பேர் தான் டியோடினம். டியோடினம் ரிசீவ்ஸ் பைல் ஃப்ரம் தி கால் பிளாடர் அண்ட் pancreatic ஜூஸ் ஃப்ரம் தி pancreas த்ரூ ஏ காமன் பைல் டக்ட். டியோடினம் வந்து பைலையும் pancreatic ஜூஸையும் ரிசீவ் பண்ணுது, த்ரூ பைல் டக்ட் மூலிமா ரிசீவ் பண்ணுது. பைல் எமல்சிஃபை ஃபேட் அண்ட் pancreatic ஜூஸ் டைஜஸ்ட் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீன். பைல் வந்து ஃபேட் எமல்சிஃபை பண்ணுது, pancreatic ஜூஸு கார்போஹைட்ரேட்டையும் ப்ரோட்டீனையும் டைஜஸ்ட் பண்ணுது. ஃபைனல் டைஜஷன் டேக் பிளேஸ் இன் தி இன்டெஸ்டைன். ஃபைனல் டைஜஷன் வந்து இன்டெஸ்டைனில் நடக்கும். டைஜஸ்டட் ஃபுட் இஸ் அப்சார்ப்ட் பை எ நியூமரஸ் ஃபிங்கர் லைக் ஃபோல்ட் இன் தி இன்னர் வால் ஆஃப் தி இன்டெஸ்டைன் கால்ட் வில்லை ஆர் மைக்ரோவில்லை. டைஜஸ்டான ஃபுட்டு வந்து இன்டெஸ்டைனில் உள்ள ஃபிங்கர் லைக் ஃபோல்டு அது மூலயமா அப்சார்ப் ஆகுது, அதுக்கு பேர் வில்லை ஆர் மைக்ரோவில்லை. தி அன்டைஜஸ்டட் சாலிட் வேஸ்ட் மூவ் இன் டு தி ரெக்டம் அண்ட் பாசஸ் அவுட் த்ரோ கொலிக்கா. அன்டைஜஸ்டட் ஃபுட்டு வந்து ரெக்டத்துக்கு மூவ் ஆகி தென் கொலிக்கா மூலிமா வெளியேறும். ஃப்ராக் ரெஸ்பயர் அண்ட் லேண்ட் அண்ட் இன் தி வாட்டர் பை 2 டிஃப்ரெண்ட் மெத்தட். ஃப்ராக் வந்து 2 டிஃப்ரெண்ட் வேயில் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணும். லேண்டில் இருக்கும்போது தனியாக, வாட்டரில் இருக்கும்போது தனி மெத்தட். In water, skin acts as a aquatic respiratory organ, cutaneous respiration. Dissolved oxygen in the water is exchanged through the skin by diffusion. வாட்டரில் இருக்கும்போது ஸ்கின்னு தான் வந்து அக்வாட்டிக் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனாக செயல்படுது, அதுக்கு பேர் வந்து குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் பேர். வாட்டரில் உள்ள ஆக்சிஜன் வந்து ஸ்கின் மூலயமா டிஃப்யூஷன் மெத்தடில் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. On land, the buccal cavity, skin and lungs act as a respiratory organ. The respiration by lungs is called pulmonary respiration. லேண்டில் இருக்கும்போது பக்கல் கேவிட்டி, ஸ்கின்னு, லங்ஸ் இந்த மூணுமே ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் தான். லங்ஸ் மூலிமா நடக்கிற ரெஸ்பிரேஷன் பேர் பல்மனரி ரெஸ்பிரேஷன். ஓகே, இங்கே லேண்டில் வந்து பல்மனரி ரெஸ்பிரேஷன், இங்கே வாட்டரில் வந்து குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். குட்டேனியஸ்னால் ஸ்கின்னோட மேல் பகுதி. தி லங்ஸ் ஆர் ஏ பேர்ஸ் ஆஃப் elongated pink colored sac like structure present in the upper part of the trunk region, thorax. லங்ஸ் வந்து ஒரு பேராக இருக்கும், பேர்னால் 2
பிங்க் கலரில் இருக்கும், சாக் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ட்ரங்க் ரீஜனுக்கு அப்பர் பார்ட்டில் இருக்கும், மேலே இருக்கும். ட்ரங்க்குக்கு மேலே இருக்கும், இதுக்கு மேலே இருக்கும். ஏர் என்டர் த்ரூ தி நாஸ்ட்ரில் இன்டு தி பக்கல் கேவிட்டி அண்ட் தென் டு லங்ஸ். ஏர் வந்து நாஸ்ட்ரில் மூக்கு துவாரம் வழியாக போய் பக்கல் கேவிட்டி வாயோட உள்புறமாக வந்து லங்ஸுக்கு போகுது. டியூரிங் ஆஸ்டிவேஷன் அண்ட் ஹைபர்னேஷன் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் டேக் பிளேஸ் த்ரூ தி ஸ்கின். ஆஸ்டிவேஷன் ஹைபர்னேஷன் டயத்தில் ஸ்கின் மூலயமா கேஸு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். தென் வாஸ்குலர் சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக் இஸ் வெல் டெவலப்டு க்ளோஸ்டு டைப். க்ளோஸ்டு டைப்னா வெயின், ஆர்ட்ரி, கேப்லரிஸ் எல்லாமே இருக்கும். தி பிளட் வாஸ்குலர் சிஸ்டம் இன்வால்வ்ஸ் ஹார்ட், பிளட் வெசல்ஸ் அண்ட் பிளட். Frog have a lymphatic system also, consists of lymph channels and lymph nodes. Heart is a muscular structure situated in the upper part of the body cavity. Heart வந்து upper part of the body cavity இருக்கும். It has 3 chambers, 2 arteria and 1 ventricle, and is covered by a membrane called pericardium. ஹார்ட்டில் 3 சேம்பர் இருக்கும், 2 arteria and 1 ventricle. அது கவர் பண்ணுற மெம்பரின் பேர் பெரிகார்டியம். A triangular structure called sinus venosus joins the right artery. Triangular structureக்கு பேர் வந்து sinus venosus. அது வந்து ரைட் ஆர்டரியத்தை ஜாயின் பண்ணும். It receives blood through a major veins called vena cava. Vena cavaங்கிறது வந்து ஒரு மேஜர் வெயின். இது மூலமாக தான் blood வந்து ரிசீவ் ஆகும். The ventricle open into a sac-like cones, arteriosus on the ventricle side of the heart. The blood from the heart is carried to all parts of the body by arteries, arterial system. The vein collect blood from a different part of the body to the heart, venous system. Arteriesனா ஹார்ட்டில் இருந்து பிளட்டு வந்து மற்ற பார்ட்டுக்கு வந்து போகும். வெயின்னா மற்ற பார்ட் ஆஃப் த பாடியிலேருந்து பிளட்டை கலெக்ட் பண்ணி ஹார்ட்டுக்கு கொண்டு வரும். இதை எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா, பிளட்டு வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஹார்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆல்பபெட்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஏலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹார்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதெல்லாம் ஆர்ட்ரிஸ். ஸ்பெஷல் வீனஸ் கனெக்ஷன் பிட்வீன் லிவர் அண்ட் இன்டெஸ்டைன், ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம் பேர். கிட்னி அண்ட் லோயர் பார்ட் ஆஃப் த பாடி வந்து ரீனல் போர்ட்டல் சிஸ்டம். லிவருக்கும் இன்டெஸ்டைனுக்கும் உள்ள கனெக்ஷன் பேர் வந்து ஹெப்பாட்டிக் போர்ட்டல். கிட்னிக்கும் லோயர் பார்ட் ஆஃப் த பாடிக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து ரீனல் போர்ட்டல் சிஸ்டம். தி blood is composed of a plasma and cell, RBC red blood cell or erythrocytes, WBC white blood cell or leukocytes and platelet. இந்த மூணு தான் பிளட்டில் இருக்கும். RBC are nucleated and contains a red colored pigmentation, hemoglobin. RBCல நியூக்ளியஸ் இருக்கும், ஹீமோக்ளோபினும் இருக்கும். ஹீமோக்ளோபின் தான் ரெட் கலர் பிக்மெண்டேஷன். The lymph is different from blood. It lacks few protein and RBC. லிம்ப் வந்து பிளட்ல இருந்து வித்தியாசமானது. இதில் வந்து சில ப்ரோட்டீன்ஸ் இருக்காது, ஆர்பிசியும் இருக்காது. The blood carries nutrition, gases and water to the respective sites during the circulation. The circulation of a blood is achieved by a pumping action of the muscular part. Blood வந்து நியூட்ரிஷனு, கேஸு, வாட்டர் எல்லாமே சர்க்குலேஷன் பண்ணுது. இந்த சர்க்குலேஷன் எப்படி நடக்குதுன்னா, ஹார்ட் வந்து பம்ப் ஆகிறதுனால சர்க்குலேஷன் நடக்குது. The elimination of nitrogenous waste is carried out by the excretory system. நைட்ரஜன் வேஸ்ட் எல்லாமே எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் மூலியமாக வெளியேற்றப்படுது. Consists of a pairs of kidneys, ureters, colica and urinary bladder. எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டத்தில் என்னென்னலாம் வரும்னா, பேர்ஸ் ஆஃப் கிட்னி, 2 கிட்னி இருக்கும், யுரேட்டர்ஸ் இருக்கும், கொலிக்கா, யூரினரி பிளாடர் இது எல்லாமே இருக்கும். They are compact, dark red and bean-like structures situated a little posteriorly in the body cavity on both sides of the vertebral column. கிட்னி வந்து டார்க் ரெட் கலரில் பீன் ஷேப்டில் போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த பாடி கேவிட்டி, போஸ்டீரியர்னா கொஞ்சம் பின்பக்கமாக உள்ள பகுதியில் 2 வெர்டிபிரல் காலத்துக்கும் 2 சைட்லேயும் இருக்கும். ஈச் கிட்னி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் செவரல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் கால்ட் uriniferous tubules or nephrons. 2 ureters emerge from the kidney in the male frog. Male frogல 2 ureters வரும். The ureters act as a urogenital duct which open into a colica.
In females, frog ureters and oviduct open separately into the colica. Female frogல ureterum oviductum தனித்தனியாக ஓப்பன் ஆகும். A thin-walled urinary bladder is present ventral to the rectum, which also open in the colica. Urinary bladderum வந்து கொலிக்கால தான் ஓப்பன் ஆகும். The frogs excrete urea and this is a ureotelic animal. யூரியாவை எக்ஸ்க்ரீட் பண்ணுற எல்லா அனிமல்ஸுக்கு பேரும் யூரிடெலிக் அனிமல்ஸ். Excretory waste are carried by blood into the kidney where it is separated and excreted. Excretory waste எல்லாம் கிட்னியில் கொண்டு போய் செப்பரேட் பண்ணி எக்ஸ்க்ரீட் பண்ணும். இது பிளட்டு தான். தி சிஸ்டம் ஃபார் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் இஸ் எவால்வ்டு பை நியூரல் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். தி கெமிக்கல் கோஆர்டினேஷன் அச்சீவ்டு பை ஹார்மோன்ஸ் செக்ரேட்டட் பை தி எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். The control and coordination by neural system and endocrine system. Chemical coordination வந்து ஹார்மோன்ஸ் endocrine glands secrete பண்ணுற ஹார்மோன் மூலமாக தான் chemical coordination நடக்கும். The nervous system is organized into a central nervous system, peripheral nervous system, autonomic nervous system. Central nervous systemத்தில் பிரெயினும் ஸ்பைனல் கார்டு வரும். Peripheral nervous systemத்தில் cranial and spinal nerves வரும். Autonomic nervous systemத்தில் sympathetic and parasympathetic system ஆகும். 10 pairs of cranial nerves from the brain. பிரெயின்லேருந்து 10 pairs cranial nerves வரும். Enclosed in a bony structure called brain box. Brain boxக்கு பேர் வந்து cranium. The brain is divided into forebrain, midbrain, hindbrain. 3 டைப் ஆஃப் பிரெயின் இருக்கும். 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க பிரெயின். forebrain, midbrain, hindbrain. Forebrain includes olfactory lobes, paired cerebral hemispheres and unpaired diencephalon. Midbrain is characterized by a pair of optic lobes. Midbrainல optic lobes இருக்கும். Hindbrain consists of cerebellum and medulla oblongata. Hindbrainல cerebellum medulla oblongataவும் இருக்கும். Medulla oblongata pass out through the foramen magnum and continues into a spinal cord, which is enclosed in the vertebral column. Medulla oblongata வந்து foramen magnum வழியாக போய் ஸ்பைனல் கார்டில் கனெக்ட் ஆகும். இது வந்து வெர்டிபிரல் காலத்தோட சேர்ந்து வந்துடும். ஓகே, then a frog has a different type of sense organs, namely organs of touch, sensory papillae, டேஸ்ட்டுக்கு வந்து டேஸ்ட் பட்ஸு, விஷனுக்கு வந்து ஐஸு, ஸ்மெல்க்கு நாசல் எபித்தீலியம், ஹியரிங்க்கு வந்து டிம்பானம் வித் இன்டர்னல் ஏர். அவுட் ஆஃப் திஸ் ஐஸ் அண்ட் இன்டர்னல் ஏர்ஸ் ஆர் வெல் ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் ரெஸ்ட் ஆர் செல்லுலார் அக்ரிகேஷன் அரௌண்ட் தி நர்வ் எண்டிங். இந்த ஆர்கன்ஸ்லேயே ஐஸும் ஏரும் வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும், மற்ற எல்லாமே செல்லுலார் அக்ரிகேஷனாக இருக்கும். ஐஸ் இன் எ ஃப்ராக் ஆர் பேர்ஸ் ஆஃப் spherical structure situated in the orbit in the skull. These are simple eyes possessing only one unit. Pairs of spherical structure இருக்கும், simple eyes are only one unit மட்டும் இருக்கும். External air is absent in frog and only tympanum can be seen externally. ஃப்ராகில் வந்து ஏர் இருக்காது, only tympanum. டிம்பானம்னா செவிக்குழி, அது மட்டும்தான் இருக்கும். Air is an organ of hearing as well as balancing. Air வந்து கேட்பதற்கும் பாடியோட பேலன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுது. Frogs have well organized male and female reproductive system. மேலும் ஃபீமேல் reproductive system ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. Male reproductive organs வந்து consist of a pairs of yellowish ovoid testes which are found adhere to the upper part of the kidney by a double fold of peritoneum called mesorrhea. Male reproductive organsல pairs of yellowish ovoid testes இருக்கும். பேர்ஸ்னா 2 டெஸ்டிஸ் இருக்கும் எல்லோ கலரில், அப்பர் பார்ட் ஆஃப் த கிட்னிக்கு மேலே இருக்கும். ஓகே, அதுக்கு பேர் வந்து மீசார்ச்சியம். வாசா எஃப்ரண்டியா ஆர் 10 to 12 in numbers that arise from the testes. வாசா எஃப்ரண்டியானா ஒரு டியூப், 10லேருந்து 12 டியூப்ஸ் இருக்கும், டெஸ்டிஸ்லேருந்து வரும். They enter the kidney on other side and open to the Bidder's canal. Finally, it communicates with the
urogenital duct that comes out of the kidneys and open into the colica. ஃபைனலாக urogenital டியூப் மூலமாக கம்யூனிகேட் ஆகி கிட்னி வழியாக வந்து கொலிக்காவில் ஓப்பன் ஆகும். தி கொலிக்கா இஸ் a small median chamber that is used to pass fecal matter, urine and sperm to the exterior. கொலிக்கா வந்து ஸ்மால் மீடியம் சேம்பராக இருக்கும். ஃபேஷியல் மேட்டர், யூரின், வேஸ்ட் எல்லாத்தையும் வெளியேற்றுற பார்ட். தி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இன்க்ளூட் ஏ பேர்ஸ் ஆஃப் ஓவரிஸ். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் பேர்ஸ் ஆஃப் ஓவரிஸ் இருக்கும். பேர்னா 2 இருக்கும். தி ஓவரிஸ் ஆர் சிச்சுவேட்டட் நியர் கிட்னி அண்ட் தெர் இஸ் நோ ஃபங்க்ஷனல் கனெக்ஷன் வித் கிட்னி. அது கிட்னி பக்கத்தில் இருக்கும், ஆனால் கிட்னி கூட எந்த கனெக்ஷனும் கிடையாது ஓவரிஸ்க்கு. தி பேர் ஆஃப் ஓவிடக்ட் அரைசிங் ஃப்ரம் தி ஓவரிஸ் ஓப்பன் டு த கொலிக்கா செப்பரேட்லி. ஓவரிஸ்லேருந்து ஓவிடக்ட்டு ஃபார்ம் ஆகும். அது கொலிக்காவில் போய் டைரெக்டாக ஓப்பன் ஆகும். ஏ மெச்சூர் ஃபீமேல் கேன் லே 2500 to 3000 ஓவா அட் எ டைம். ஃபீமேல் ஃப்ராகு 2500 3000 ஓவா ப்ரொடியூஸ் பண்ணும் அட் எ டயத்தில். ஃபெர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் அண்ட் டேக் பிளேஸ் இன் வாட்டர். டெவலப்மெண்ட் இன்வால்வ்ஸ் ஏ லார்வல் ஸ்டேஜ் கால்ட் டேட்போல். லார்வா ஸ்டேஜுக்கு பேர் வந்து டேட்போல். நம்ம இன்ஃபேண்ட்னு சொல்ல முடியாது, அது பேர் அது மாதிரி ஃப்ராகுக்கு வந்து டேட்போல். டேட்போல் அண்டர்கோஸ் மெட்டாமார்பைசிஸ் டு ஃபார்ம் தி அடல்ட். இது வந்து மெட்டாமார்பைஸ் ஆகி அடல்ட் ஆகும். ஃப்ராக்ஸ் ஆர் பெனிஃபிஷியல் ஃபார் மேன்கைண்ட் பிகாஸ் தே ஈட் இன்செக்ட் அண்ட் ப்ரொடெக்ட் தி கிராப். ஃப்ராக் வந்து இன்செக்ட் எல்லாம் சாப்பிடும், அதனால் பயிர்களை எல்லாம் பாதுகாத்துக்கணும். ஃப்ராக் மெயின்டைன் ecological balance because they serve as an important link of food chain and food web in the ecosystem. In some countries, the muscular leg of frog are used as food by man. சில கண்ட்ரீஸில் வந்து மஸ்குலர் லெக்கை வந்து சாப்பிட்றாங்க. ஓகே, தேங்க்யூ. இதோட சாப்டர் 7th ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.